ஹாய் காய்ஸ், ஷூட்டிங் ஸ்டார் ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் சீனில் ஹீரோயினை பார்த்து, இங்கே பாருடி, ஒழுங்கா மரியாதையா உன்னோட 3 மாத சேலரியை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு மிரட்டியிருப்பான். ஹீரோயினும் முடியாது போடா, உன்னால் முடிஞ்சதை செஞ்சுக்கோ அப்படின்னு அங்கேருந்து ஓடி இருப்பாங்க. இந்த பாட்டில் ஹீரோக்கே டிமிக்கி கொடுத்துட்டு ஓடுற ஹீரோயினை பார்த்து, நம்ம ஹீரோவும் என்னத்தான் காலம் மாறினாலும் இன்னும் உன்னோட குறும்புத்தனம் அப்படியே தான் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஹீரோயினை ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த சீனும் அப்படியே கட்டாக ஆஃபீஸில் நடக்கிற ஒரு போர்ட் மீட்டிங்கை காட்டுறாங்க. கம்பெனி ஸ்டாஃபை பார்த்து கம்பெனியோட பாஸும், என்னம்மா கண்ணுகளா, புதுசாக ஷூட் பண்ண இருக்கிற ட்ராமா எப்படி போகுது? அந்த ட்ராமாவை டைமுக்கு முடிச்சாகணும், அதனால் எல்லாரும் சேர்ந்து பொறுப்பாக வேலை பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணும் உங்ககிட்ட. பெருசாக ஒன்றும் இல்லை, முக்கியமாக ஹீரோவை நல்லா பார்த்துக்கோங்க. ஹீரோ கோவப்படுற மாதிரி எந்த விஷயத்தையும் பண்ணி தொலைச்சிடாங்க. ஏன்னா ஹீரோ தான் இந்த கம்பெனியோட மெயின் ஆக்டரே அவன் தான், அதனால் அவனை நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு மேனேஜரும் சொல்ல, மேனேஜர் பொண்ணும் சரி சார், அது எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்ல, பாஸும் ஹீரோயினை பார்த்து, என்னம்மா உன்னோட முட்டி சரியாயிருச்சா? ஹீரோவை குட்டி கர்ணெல்லாம் அடித்து காப்பாற்றிருக்கீங்க போல அப்படின்னு கிண்டலாக கேட்க, சுற்றி உள்ள எல்லாரும் ஹீரோயினை பார்த்து சிரிக்க, ஹீரோயினும் சிரிங்கடா சிரிங்க, எங்கே தொடங்கினாலும் கடைசியில் என்னோட தலையில எல்லா விஷயங்களும் வந்து விடியும் அப்படின்னு கடுப்பாக கட் பண்ணா. மிஸ்டர் யாங் ஹீரோ கிட்ட போய் மிஸ்டர் யாங்கோட ட்ரைனிங் பையனை அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. இந்த பையனோட பேர் ஜேஹோ. ஹீரோ நடிக்கிற புது சீரியஸில் ஹீரோக்கு தம்பியா நடிக்கிறது இந்த ஜேஹோ பையன்தான். அந்த புது ட்ராமாவில் நடிக்கிற எல்லா ஆக்டர்ஸும் ஸ்டார்ஃபோர்ஸ் கம்பெனிக்கு வந்திருப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கான ஸ்கிரிப்டை பார்க்குறதுக்காக. அந்த சீனும் அப்படியே கட்டாக மிஸ்டர் யாங்கும் ஹீரோயினும் ஒன்றா கதைக்கிறத காட்டுறாங்க. அப்போ மிஸ்டர் யாங்கை பார்த்து ஹீரோயின் ஹீரோவோட மென்டல் ப்ரெஷர் 100% காட்டுது. ஹீரோ ரொம்பவே கிரிட்டிக்கலான நிலைமையில் இருக்கான். கண்டிப்பாக ஹீரோ ஒரு டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்தே ஆகணும். நான் சொன்னால் கிறுக்கு பைய கேட்க மாட்டான், நீங்கள் கொஞ்சம் பேசி பார்க்குறீங்களா அப்படின்னு ஹீரோயினும் மிஸ்டர் யாங் கிட்ட கேட்க, மிஸ்டர் யாங்கும் நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் ஹீரோ கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. கட் பண்ணா ஹீரோவை பார்க்குறதுக்காக ஒரு ஆண்டியும் வராங்க. இவங்க யாருன்னா, முன்னாடி ஒரு எபிசோடில் இப்போ ஹீரோக்கு மேனேஜராக இருக்கிற பையன் ஸ்கிரிப்டை தப்பாக டைப் பண்ணி ஒரு ஆக்டர் லேடிக்கு கொடுத்துருப்பான் இல்லையா, அந்த லேடி கூட மிஸ்டர் யாங் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க தான் இவங்க தான் நம்ம ஹீரோவை பார்க்க வந்திருக்காங்க. ஹீரோவை பார்த்து, இப்பெல்லாம் நீ சரியாக சாப்பிட்றது இல்லைன்னு கேள்விப்பட்டேன், இன்னைக்கு என்னோட கையாலேயே உனக்கு சமைச்சு தரேன் அப்படின்னு ஹீரோக்கு விதவிதமாக சாப்பாடெல்லாம் சமைச்சு கொடுக்குறாங்க. ஹீரோவும், ஆஹா, வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு, இன்னைக்கு செம்ம வேட்டை தான் அப்படின்னு அந்த ஆண்டி சமைச்ச சாப்பாடையும் எடுத்து வாயில் வைக்க, ஹீரோட மூஞ்சி அப்படியே சுடிஞ்சிருது. ஐயோ, அவசரப்பட்டு வாயில் வச்சிட்டோமோ, வீட்டு சாப்பாட்டுக்கு ஆசைப்பட்ட என்னோட புத்தியை செருப்பாலேயே அடிக்கணும் அப்படின்னு ஹீரோ மனசுக்குள்ளேயே திட்ட, அந்த ஆண்டியும், என்னப்பா சாப்பாடு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்க, ஐயோ, இதை துப்பவும் முடியலை முழுங்கவும் முடியலை, என்ன பண்ணுறது அப்படின்னுக்கிட்டே ஹீரோ, ஆண்டி சாப்பாடு சூப்பராக இருக்கு ஆண்டி அப்படின்னு எப்படியோ சமாளிச்சிடுறான். கட் பண்ணா மிஸ்டர் யாங்கோட ட்ரெயினரான ஜேஹோக்கும் தீவிரமாக ஸ்கிரிப்ட் படிச்சுக்கிட்டு இருக்க, அந்த நேரம் பார்த்து ஜேஹோக்கோட கதவை யாரோ தட்டுறாங்க. ஜேஹோக்கும் போய் பார்க்க, அது வேற யாரும் இல்லை, வெளியில் நிற்கிறது மேனேஜர் பொண்ணோட ட்ரெயினரான மெஞ்சே தான். மெஞ்சேயும் ஜேஹோப்பை பார்த்து, நானும் இந்த ஏஜென்சியில் புது ட்ரெயினியாக ஜாயின் பண்ணியிருக்கேன், என்னையும் உங்கள் கூடையே இங்கேயே ஸ்டே பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்ல, ஜேஹோவும் சிரிச்சுக்கிட்டே, அட வாங்க போங்கன்னெல்லாம் கூப்பிட தேவையில்லப்பா, என்ன நீ உன்னோட ஃப்ரெண்டாகவே பார்க்கலாம், நானும் பேசக்கூட ஆள் இல்லாமல் தனிமையில தான் இருந்தேன்,
இப்போ நீ வந்துட்டல்ல, இனிமே அந்த பிரச்சனை எனக்கு இல்லை, உள்ள வா மச்சான் அப்படின்னு ஜேஹோவும் மிஞ்சேக்கு ரூமை சுற்றி காட்டுறான். அந்த சீனை அப்படியே கட் பண்ணி அடுத்து ஹீரோயினோட ட்ரெயினரான சூயங் பொண்ணையும் காட்ட, அந்த பொண்ணும் எதையோ பார்த்து திருன்னு முழிக்குது. என்னத்தை தான் பார்க்குதுன்னு பார்த்தா அங்க ஆஃபீஸில் 2 மேனேஜர். ஒருத்தவங்க என்னன்னா காஃபி போட்டுக்கிட்டு இருக்காங்க, மற்றவங்க வாட்டர்மெலன் ஜூஸ் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த சூயங் பொண்ணும் என்ன தாண்டா இங்கே நடக்குது, இது ஆஃபீஸா இல்லை ஒரு ஜூஸ் கஃபேயா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க, அங்கே வந்த ஹீரோயினும் என்னத்தம்மா பார்க்குற அப்படின்னு பார்த்துக்கிட்டே, ஓ இதுவா, இவங்க என்னத்தான் மேனேஜர் போஸ்டில் இருந்தாலும் அவங்க எந்த ஆக்டருக்கு வேலை செய்கிறாங்களோ அந்த ஆக்டர் என்ன சொன்னாலும் முடியாதுன்னு சொல்லாமல் செய்யணும். அதுதான் இப்போ நடக்குது, நீயும் நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு ஹீரோயினும் சூயங்கிட்ட சொல்ல, அந்த நேரம் பார்த்து ஹீரோவோட மேனேஜர் பையனும் அவசரமாக ஓடி வாரான், ஒரு பெரிய பேக்கையும் கழுத்தில் போட்டுக்கிட்டு. இதை பார்த்த ஹீரோயினும், என்னப்பா இவ்வளோ அவசரமாக ஓடி வார, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்க, மேனேஜர் பையனும், அட இல்லைல்ல மேடம், ஹீரோவோட ஷூட்டிங்க்கு நானும் அவரு கூட வெளியூர் போகிறேன் மேடம், அந்த சந்தோஷத்துல தான் கொஞ்சம் தெரியாதா, அதுதான் கொஞ்சம் அவசரமாக போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு மேனேஜர் பையனும் சொல்ல, இதை பார்த்த ஹீரோயினும், இவ்வளோ நல்லவனா இருக்கியேடா, உன்னோட நிலைமைய நினச்சி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, சரி பொழைச்சிப்போ, எல்லாம் உன்னோட தலையெழுத்து அப்படின்னு ஹீரோயினும் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறாங்க. அந்த சீனும் அப்படியே கட்டாக அடுத்து செம்ம கடுப்புல இருக்க நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அந்த நேரம் பார்த்து மிஸ்டர் யாங்கும் ஹீரோ கிட்ட வர, மிஸ்டர் யாங் ஹீரோ கிட்ட, என்னப்பா கோவமா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்க, ஹீரோவும் அதை ஏண்டா கேட்குற, நீ ஏன் பாரு அப்படின்னு மேனேஜர் பையனை காட்ட, மேனேஜர் பையனும் அங்கே வேலை பார்க்குற எல்லாத்துக்கும் ஜூஸ் பாட்டில் கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு கொடுத்தாங்க, அதுதான் எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவும் மிஸ்டர் யாங் கிட்ட, எங்காலடா இந்த கிறுக்கு பையலை பிடிச்ச. ஹீரோவும் மிஸ்டர் யாங்கை பார்த்து, ஏண்டா நான் எதுவும் உனக்கு பர்சனலாக தப்பு எதுவும் பண்ணியிருக்கேனா? இல்லை இல்லை, அப்போ எதுக்குடா இது மாதிரி ஒரு கிறுக்கு பையலை என்னோட தலையில் கட்டி விட்ட? அவன் கொடுக்குற ஜூஸ் பாட்டிலை பாரு, அந்த ஜூஸ் பாட்டில் எனக்கு எதிராக இருக்கிற ஆக்டர் ப்ரமோட் பண்ணது, அது சரி தெரியாது இந்த கிறுக்கு பைய அவனோட ஜூஸ் பாட்டிலை கொண்டு வந்து அதுவும் நான் கொடுத்தேன்னு சொல்லி இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காண்டா, இதை நான் எங்கே போய் சொல்ல அப்படின்னு ஹீரோவும் கடுப்பாக. அந்த நேரம் பார்த்து மிஸ்டர் யாங்க்கு ஒரு அவசரமான வேலை வந்துடுது. அதனால் மிஸ்டர் யாங்கும் ஹீரோவோட மேனேஜர் பையனுக்கு கால் பண்ணி, இங்கே பாருடா, இதுக்கப்புறம் ஹீரோ கூட ஷூட்டிங் ஸ்பாட்டில் எனக்கு இருக்க முடியாது, அதனால் ஹீரோவை நல்லா பார்த்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு, கிறுக்குத்தனமாக எந்த வேலையும் பண்ணி தொலைச்சிடாத, முக்கியமாக ஹீரோக்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இரு, ஏன்னா ஹீரோக்கு எந்த நேரத்தில் கோபம் வரும்னு சொல்லவே தெரியாது, அதனால் கொஞ்சம் பார்த்து பத்திரமா இரு, ஓவரா எதுவும் பண்ண போய் என்னை காப்பு வச்சிடாதடா அப்படின்னு மிஸ்டர் யாங்கும் சொல்ல, மிஸ்டர் யாங் கோலை கட் பண்ணி அடுத்த நிமிஷமே செம்ம கடுப்பில் இருக்கிற ஹீரோவை காட்டுறாங்க. ஏன்னா மேனேஜர் பையன் ஹீரோவோட ஜட்டியை நல்லா சுத்தமாக கழுவி எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி பப்ளிக்காக காய போட்டிருப்பான். இதை பார்த்த ஹீரோவும் மேனேஜர் பையன் கிட்ட போய், அறிவிருக்காடா உனக்கு, என்னோட ஜட்டின்னு தெரிஞ்சும் இப்படி பப்ளிக்காக பெப்பரப்பான்னு தொங்க போட்டு வச்சிருக்க, எல்லாருக்கும் நான் போடுற ஜட்டியோட பிராண்டை தெரிஞ்சிக்கவா இப்படி பண்ணுற? கடுப்பான ஹீரோவும் உடனே மிஸ்டர் யாங்க்கு கால் பண்ணி, அட நார பயலே எங்கடா இருக்க, ஓட்டு தலையில் நட்டு எதுவும் கலண்டுருச்சா, உனக்கு என்னடா பாவம் பண்ணுன்னு இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத ஒரு மேனேஜரை என்னோட தலையில் கோத்து விட்டுட்டியேடா, என்னோட ஜட்டியை துவைச்சி எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஒரு எக்ஸிபிஷனுக்கு வைக்கிற பொருள் மாதிரி பேப்பரை பேனு காய போட்டிருக்காயா, இதை எங்கே போய் யாருக்கிட்டடானா சொல்கிறது, பார்க்குறவங்கெல்லாம் என்னடா நினைப்பாங்க, இதுக்கு மேலே என்னால் பொறுமையாக இருக்க முடியாது, நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோன்னு தெரியாது, எனக்கு வேறொரு மேனேஜரை அப்பாயிண்ட் பண்ணுற, அவ்வளவுதான் அப்படின்னு ஹீரோவும் கத்த.
மிஸ்டர் யாங்கும் சரிப்பா கோவப்படாத, நீ சொல்கிற மாதிரியே செஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதே நேரம் இந்த விஷயம் ஹீரோயினுக்கும் கேள்விப்பட, சூப்பர்யா சூப்பரு, இதை நான் போய் யாருக்கிட்ட சொல்லுவேன், எவருக்கிட்ட சொல்லுவேன்? அந்த மேனேஜர் பையனை பார்த்தா அவனுக்கு தங்கத்தால் ஒரு மாலை செஞ்சு போடணும் அப்படின்னு ஹீரோயினும் சந்தோஷப்படுறாங்க. அதே நேரம் ஹீரோ இந்த புது ட்ராமாலேருந்து பேக் அடிச்சிடக்கூடாதுன்னு முன்னாடி ஹீரோவே சில ஸ்நாக் ஐட்டங்களை ப்ரொமோட் பண்ணியிருப்பான். ஹீரோ ப்ரொமோட் பண்ணின எல்லா ஸ்நாக் ஐட்டங்களையும் ஷூட்டிங் ஸ்பாட்க்கு வாங்கிட்டு வர்ற ஹீரோயினும் அங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் ஹீரோ தான் இதை கொடுக்க சொன்னான்னு எல்லாருக்கிட்டையும் அந்த ஸ்நாக் ஐட்டங்களை ஷேர் பண்ணுறாங்க. அதே நேரம் ஹீரோக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்நாக் ஐட்டங்களையும் ஹீரோக்கும் கொண்டாந்து வச்சிருக்காங்க. இதை பார்த்த ஹீரோவும், பரவாயில்லையே, இந்த பொண்ணுக்கு என்னத்தான் என் மேலே கோபம் இருந்தாலும் எனக்கு எந்த விஷயம் எல்லாம் பிடிக்கும்னு இன்னும் ஞாபகத்தில் வச்சிருக்கான் அப்படின்னு சந்தோஷப்படுறான். அதனாலேயே அடுத்த சீனில் அந்த ட்ராமாவோட ஷூட்டிங் அப்போ ஹீரோவும் ஹீரோக்கு தம்பியாக நடிக்கிற ஜேஹோவும் ஒரு சீனில் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஜேஹோ ஷூட்டிங் அப்போ எவ்வளோ மிஸ்டேக் பண்ணாலும் ஹீரோ இல்லை நான் தான் தப்பு பண்ணிட்டேன், எனக்கு தான் கொஞ்சம் டைமிங் மிஸ் ஆகிருச்சு அப்படின்னு ஜேஹோ பண்ணுற தப்பு எல்லாத்தையும் ஹீரோ அப்பாலஜி ஏற்றுக்கிறான். ஷூட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு வர ஹீரோவும் ஹீரோயினோட டீம்மேட்ஸ் கிட்ட ஹீரோயின் எங்கன்னு கேட்க, ஹீரோயினோட டீம்மேட்ஸும் ஹீரோயின் ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு போயிட்டா அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட ஹீரோவும், என்னை விட முக்கியமான வேலை அவளுக்கு என்ன இருக்கு, சரி போய் தான் பார்ப்போமே அப்படின்னு ஹீரோயின் இருக்கிற இடத்துக்கும் போகிறான் ஹீரோயின் காஃபியெல்லாம் போட்டு கொடுப்பாங்க இல்லையா, அந்த காஃபி ட்ரக்கில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த ஹீரோவும், சரி நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு அந்த காஃபி ட்ரக்குள்ளே போய் ஹீரோயினுக்கும் ஹெல்ப் பண்ணுறான். ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்று சேர்ந்தா தான் அவனுக்கு பூகம்பமே வெடிக்குமே. வழக்கம் போல 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து அந்த காஃபி ட்ரக்கு காஃபி சாப்பிட்றதுக்காக 2 வயசான கப்பல்ஸும் வர, அவங்களும் எங்களுக்கு காஃபி தாங்கன்னு கேட்க, ஹீரோவும், இப்போ லேட் நைட் ஆகிடுச்சுங்க, இந்த டைமில் காஃபி குடிக்கிறது உங்களோட ஹெல்த்துக்கு சரியில்லை, அதனால் நாங்கள் உங்களுக்கு 2 டீ போட்டு தரோன்னு டீயையும் போட்டு கொண்டு போய் அந்த வயசான கப்பல்ஸ்க்கு கொடுக்குறாங்க. டீயை வாங்கிக்கிட்டு போகிற அந்த வயசான கப்பல்ஸில் அந்த தாத்தாக்கு இருந்த வாக்கில் நெஞ்சு வலி வந்துடுது. அவர் அங்கனைக்கே மயக்கம் போட்டு விழ, இதை பார்த்த ஹீரோவும் பதறி போய் தாத்தாவை போய் பார்க்குறான். ஹீரோக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு புரியலை. கரெக்டாக நேரம் பார்த்து அந்த இடத்துக்கு வந்த மேனேஜர் பையனும் தாத்தாவை சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் கொஞ்சம் ஓரம் போக சொல்லி தாத்தாவோட ட்ரெஸ் எல்லாத்தையும் லூஸ் பண்ணின மேனேஜர் பையனும் ஹீரோவை பார்த்து, நம்மளோட காரில் ஒரு பெரிய கருப்பு பேக் இருக்கும், கொஞ்சம் அதை எனக்கு கொண்டு வந்து தர முடியுமா அப்படின்னு கேட்க, ஹீரோவும் ஓடி போய் அந்த பேக்கையும் கொண்டாந்து கொடுக்குறான். அந்த பேக்குள்ளே இருந்து சிபிஆர் மெஷின் எடுத்த மேனேஜர் பையனும் அந்த தாத்தாக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணி அந்த தாத்தாவையும் சேவ் பண்ணுறான். இதை பார்த்த ஹீரோவும், இவனோட நல்ல மனசு தெரியாமல் இவனை திட்டோமே அப்படின்னு மனசுக்குள்ளால சங்கடப்படுறான். அது மட்டும் இல்லாமல் மேனேஜர் பையன் முன்னாடி எங்கே வேலை பார்த்தான்னு சர்ச் பண்ணி பார்க்கல தான் மேனேஜர் பையன் முன்னாடி ஒரு ஆம்புலன்ஸில் டிரைவராக வேலை பார்த்தது ஹீரோக்கு தெரிய வருது. கட் பண்ணி மிஸ்டர் யாங் கிட்ட பேசுகிற ஹீரோயினையும் காட்ட, ஹீரோயின் மிஸ்டர் யாங் கிட்ட ஃபோனில், உங்களுக்கு தெரியுமா, ஹீரோவோட மேனேஜர் பையனான எம்ஜே இன்னைக்கு ஒரு பெரிய சம்பவம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட மிஸ்டர் யாங்க்கு தூக்கி வாரி போட்டுருது. அவங்கிட்ட அவ்வளோ சொல்லியும் மறுபடியும் தேர் இழுத்து தெருவில் விட்டுட்டானா அப்படின்னு கடுப்பாக, ஹீரோயினும் இல்லைல்ல அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு எம்ஜே என்ன பண்ணினானோ அதை அப்படியே மிஸ்டர் யாங்கிட்டையும் சொல்கிறாங்க. அப்படியே அந்த சீனும் கட்டாக அடுத்த நாள் ஹீரோயினுக்கு சேலரியும் கிரெடிட் ஆகிறது. இதை பார்த்த ஹீரோயினும் பயங்கரமாக குஷியாக முன்னாடி இருக்கிற ஹீரோவோட ஃபோட்டோவை பார்த்து, பரவாயில்ல நீயும் நல்லவனா தான் இருக்க அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைக்க, அதோடைய இந்த பார்ட் கம்ப்ளீட் ஆகுது. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் பின் பண்ணிக்கோங்க.
வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த பாட்டில் சந்திக்கிறேன். See you next video guys.